திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மேடம் வணக்கம். 2024 ஜூன் மாதம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்திற்கு திருத்தம் கொடுக்கிற முறையில் இந்த பில் முன்மொழியப்பட்டுள்ளது. நாடு தழுவிய முறையில் தேர்வுகளை நடத்துகிற அமைப்பில் ஏற்பட்ட முறைகேடுகள், பேப்பர் லீக்ஸ், இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையிலே இந்த சட்ட முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வளவு தண்டனைகள் என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டு முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதையொட்டியே இந்த அமைப்பை எவ்வாறு சீர்திருத்துவது என்று அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நடவடிக்கைகளாலும் வரலாறு காணாத முறையில் உருவமும் உள்ளடக்கமும் சிதைக்கப்பட்டுள்ள கல்வித்துறையை முறைப்படுத்தவே முடியாது. எது மூல நோயோ அந்த மூல நோயை மூடி மறைத்துவிட்டு வெறும் புண்ணுக்கு கட்டுகிற மாதிரியான வேலைகள் தான் இந்த இரண்டுமே. எந்த பரிந்துரைகளாலும் இவற்றுக்கு தீர்வு சொல்ல முடியாது. இங்கே போடப்பட்டிருக்கிற ஆட்களை மாற்றி போட்டாலும் அதே நிலைமைதான் நீடிக்கும். அடிப்படை மாற்றம் செய்ய வேண்டும். அடிப்படை மாற்றம் என்றால் கல்வித்துறை முழுவதும் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும். தனியார் மயம் அனுமதிக்கப்படுகிற வரை இந்த தீய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தனியார் மயம் ஒழிக்கப்பட வேண்டும். இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கேடு விளைவிக்கும். கோடிக்கணக்கான மாணவர்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் கல்வி பெற முடியாமல் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்க வேண்டுமானால் தனியார் மயம் ஒழிக்கப்பட வேண்டும். அரசே அவற்றை டேக் ஓவர் செய்ய வேண்டும். இதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அடிப்படை மாற்றத்தை செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் வில் இந்த அரசுக்கு இல்லை. எனவே அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். எனவே இது மேலும் நீடிக்கும். அடுத்து நான் குறிப்பிட விரும்புவது நீட். நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நீட் தொடக்கப்பட்டு ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னர் நீட் இல்லை. இந்தியாவிலேயே நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. பல பகுதிகளில் இருந்தும் அங்கே வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். உலக தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீட் இல்லை. நீட் எக்ஸாம் எழுதி வந்தவர்கள் அல்ல. நடைமுறை அனுபவம் என்ன சொல்லுகிறது? நீட் இல்லாமலேயே உலக தரம் வாய்ந்த மருத்துவம், தரம் வாய்ந்த டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கியது நீட் அல்ல. நீட் இல்லை. எனவே நீட்டை நிர்பந்திக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் விரும்பினால் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கட்டாயமாக நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும். இதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த விரும்புகிறோம். அதே போல இந்த பில் எதற்கு ஏன் வந்தது, எந்த நிர்பந்தத்தில் வந்தது என்றால் மாணவர்களின் போராட்டம் தான். இதுவரையிலும் பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகம் சிலுவையில் அறையப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது, திணறி கிடந்தது. அவற்றை மீட்கின்ற போராட்டமாகவே இந்த போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த போராட்டம் வந்ததால் கொஞ்சம் தாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த குரலை கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. எனவே கேட்டார்கள். இத்தகைய நிர்பந்தத்தை கொடுத்த அந்த மாணவர் போராட்டம் இத்தோடு முடிவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே நான் இதை ஒட்டிய ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
12 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சருக்கு. இதை ஒட்டியே அந்த நடைபெற்ற குரூரங்களை நேரிலே போய் பார்த்தோம். லத்தியில் ஆணி அடித்து அதிலே தாக்கி இருக்கிறார்கள் உள்ளவர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே காவல்துறை எப்பொழுதுமே கலோனியல் போலீஸ். இந்த கலோனியல் போலீஸ் மக்களை மனிதத்தன்மையோடு பார்க்காது. மக்களை எதிரிகளாக அடித்து கொல்ல கற்றுக்கொண்டவர்கள். அவர்களின் பயிற்சியே மக்களை எவ்வாறு அடிப்பது என்பதுதான். அடிக்க பயின்று வந்தவர்கள் அடிக்கத்தான் செய்கிறார்கள். இது முதலில் போலீஸுக்கு பயிற்சி அளிப்பது ஜனநாயக அரசியல் அமைப்புக்கு தக்கபடி அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையில் புதிய பயிற்சி வழங்க வேண்டும். கலோனியல் ட்ரைனிங் நிறுத்தப்பட வேண்டும். கலோனியல் முறை நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்பட்டால்தான் மக்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் போலீஸ். இல்லை என்றால் கஸ்டடி டெத் நடக்கிற மாதிரி மற்றவைகள் நடந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து விலக்களிக்க புதிய பயிற்சியும் கொடுக்க வேண்டும். நான் அடுத்து குறிப்பிட வரும்போது धन्यवाद सभापति।